ஹாய், ஹலோ, வணக்கம். என் அன்பார்ந்த இயேசுவின் மக்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வசனம் யோசுவா 1:9. நான் எப்பொழுதுமே கதையை சொல்லிவிட்டு வாக்குத்தத்தம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த காணொளியில் எல்லாமே சொல்ல முடியாது. மோசே இறந்து விடுகிறார். நூனின் குமாரனாகிய யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வர தலைவனாக. அப்பொழுது கர்த்தர் கூறிக்கொண்டே வருகிறார், நீ பயப்படாதே, திகையாதே. இந்த வசனத்திலே நான் நீ போகிற இடத்திலெல்லாம் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன், நிலப்பரப்பை கொடுப்பேன், நதி பாயும். அப்படி வருகிறது. கர்த்தர் சொல்லிக்கொண்டே வருகிறார், நீ கலங்கிடாதே, திகைத்திடாதே. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ போகிற நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன் என்று நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தைரியம் ஊட்டுகிறார் கர்த்தர். ஏனென்றால் கானான் தேசத்தை சென்று அடைய இப்பொழுது மோசேக்கு பதிலாக மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். இப்படித்தான் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை தைரியம் படுத்துவார். எங்களை போன்றவர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு கூட, ஐயா எங்களால் முடியாது, எங்களால் முடியவில்லை, எங்களால் ஒரு வேலைக்காரர் வரவில்லை என்றால் எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாத போது நாங்கள் அழுகிறோம். அப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு தைரியம் ஊட்டுகிறார். எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நீ திகையாதே, கலங்காதே. எங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறார், நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன். நீ திகையாதே, கலங்காதே. நீ கானான் தேசத்திற்கு சென்று சேருவாய். உங்கள் எல்லோருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பேர் என்னவாக இருந்தாலும் உலகத்தில் பார்க்கின்ற அனைவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், திகையாதே, கலங்காதே. நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன், கூட இருந்து. பகலிலே மேகமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் இருப்பார் உங்களோடு. 24 மணி நேரமும் 365 நாட்களும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். திகையாதே, பயப்படாதே என்று 365 முறை வந்திருக்கிறது வேதாகமத்திலே. அதனால் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். நீங்கள் சென்று சேரும் இடம் வரை கர்த்தர் உங்களோடு இருப்பார். அப்படி என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லோரும் திகையாமல் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.